வணக்கம் நண்பர்களே. வேப்ப மரம் மருத்துவ பயன்கள். இந்த இலை, பூவு, காய், பட்டை எல்லாமே மருத்துவ குணங்கள் உண்டு. வேப்பங்குச்சியை பல் வலிட்டே வந்தால் பல் ஈர்கள், பல் சொத்தை, கிருமிகள் எல்லாமே கட்டுக்குள் வரும். நீரிழிவு நோயை குணப்படுத்தும், சர்க்கரை நோயை குணப்படுத்தும். குடல் புழுக்கள், அண்டா புழுக்கள், குடல் புழுக்கள், சிறு புழுக்கள், கிருமிகள் இருக்கும். பெரிய பெரிய புழுவாக இருக்கும். இந்த இலையை 48 நாள் சாப்பிட்டாலே போதும், உடம்புல கிருமி இருக்காது. இது வந்து வேப்பம்பழம். சரிங்களா? வேப்பம்பழம் பாருங்கள். இது வந்து வேப்பம்பழம். இது வந்து முத்து. இது வந்து முத்து. வேப்பம்பழம் நல்லா பறக்கி வச்சாச்சு, உடம்புக்கு நல்லது. இது பாருங்க, இது வேப்பம்பழம். உள்ள வேப்பம்பழம் இருக்குது. நீரிழிவை கட்டுப்படுத்தும். உடல் புழுக்கள் இருந்தால், கிருமிகள் இருந்தாலுமே உள்ள கிருமியில் இறந்து போகும். 48 நாள் இந்த வேப்பங்குள்ள சாப்பிட்டாங்கன்னா 48 நாள் பார்த்தீங்களா, 48 நாள் இந்த வேப்பங்குள்ள சாப்பிட்டாங்கன்னா உடம்புல கிருமிகள் இருக்காது. எத்தனையோ புழுக்கள் இருக்கும். உடம்பு வந்து வளராமல் இருக்கும், வளர்ச்சி இல்லாமல் இருக்கும், சத்து பிடிக்காமல் இருக்கும். இந்த இலையை இந்த கொண்டு சாப்பிட்டாங்கன்னா 48 நாளைக்கு உடம்புல கிருமி இருக்காது. இது வந்து பல் விளக்கணும்னா உடம்புல பல் வலி, பல் ஈர்கள், பல் சொத்தை, பல் கிருமிகள் எல்லாமே இதாகிடும். பாருங்கள், வேப்பம்பழத்தை பாருங்கள், அழகாக இருக்குது. பூத்து பாருங்கள், பூத்து கொடுங்க பார்த்தீங்களா. நம்ம சேனல் வந்து சைனா மாரிமுத்து யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் உங்கள் ஆதரவு வேண்டும். நன்றி.